அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் டிவி நேயர்களுக்கு சாத்தியம் சங்கரின் அன்பு கலந்த வணக்கங்கள். இன்றைய பதிவில் சனி வக்ர பெயர்ச்சி ஆகிறார். அதாவது கோச்சாரத்தில் இந்த ஆண்டு 2025 வக்ர பெயர்ச்சி ஆகிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவர் பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து ஆனி மாதம் 29ஆம் தேதியில் இருந்து கார்த்திகை 12ஆம் தேதி வரைக்கும் வக்ரமாக இருக்க போகிறார். உத்திரட்டாதியிலும் பூரட்டாதியிலும் அவர் வக்ரமாக இருப்பார். ஆங்கில தேதியில் சொன்னோம்னா 13/7/25 இருந்து 28/11/25, அதாவது நவம்பர் மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட 138 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வக்ரமாக இருந்து தன்னுடைய இயல்புக்கு மாறான பலனை செய்ய போகிறார். இப்போது சனி பகவான் வக்ரமாக இருந்தால் என்ன பலனை செய்ய போகிறார் பொதுவான அந்த 12 ராசிகளுக்கும் பார்க்கலாம். இப்போது மெல்ல மெல்ல திரேக ஆரோக்கியம் ஏற்படும். சில பேருக்கு வேலையில் பணி மாற்றங்கள், வேலை சுமை அதிகமாகுது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா வாகனத்தில் போகும்போது கவனமாக இருக்கணுங்க. சனி வக்ரமாகறதுனால வாகனத்தில் போனால் கவனமாக இருக்கணும். தாயாருக்கு உடல் ஆரோக்கியம், சில பேர் பார்த்திங்கன்னா அவங்க பாவம் சார்ந்த ரீதியாக உடல் ஆரோக்கியத்தையும் நம்ம கவனிக்கணும். திருமணமே ஆகாமல் இருந்த நிறைய நாள் தள்ளி போயிட்டு இருந்தவங்களுக்கு கூட இப்போ திருமணம் முடிவு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பலன்களை செய்யக்கூடியவராக சனி பகவான் இருப்பார். அப்புறம் உறவுகளிலேயே நல்ல அந்யோன்யம் ஏற்படும். விரக்தியாக இருந்தவங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் நடக்கலை முடியலன்றவங்களுக்கு கூட இப்போது ஒரு சகஜமான சூழ்நிலை இந்த சனி வக்ர பயிற்சியில் ஏற்படும். பொதுவாகவே 12 ராசிகளுக்கும் சனி பகவான் மெல்ல மெல்ல பொறுமையாக நல்ல பலன்களை செய்ய காத்துட்ருக்கார். பொருளாதார ரீதியாக சில பேர் ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க. சனி பகவான் வந்து கும்பத்தில் இருக்கும்போது இருந்த கஷ்டத்துக்கும் இப்போ சனி பகவான் பயிற்சியாகி மீனத்தில் இருக்கும்போது கடந்த ஒரு 4-5 மாதங்களாக அவர்கள் இருந்த கஷ்டத்திலேருந்து இப்போ வக்ரம் ஆகிறதுனால ஒரு சில பேருக்கு பொருளாதார ஏற்றம் இருக்கும், சில பேருக்கு வீண் விரயங்கள் இருக்கும். வீண் விரயங்கள் இருந்தாலும் இப்போ கொஞ்சம் சுமாரான அளவில் சனி பகவான் பார்த்துக்குவார். ரொம்ப பெரிய லெவலில் பாதிப்புகள் இருக்காது. அதேமாதிரி உத்தியோக மாற்றம் உண்டுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். உறவுகளுக்கிடையே வந்து பார்த்திங்கன்னா நல்ல அந்யோன்யம் இருக்கும். சனி பகவானுடைய இது பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவர் வந்து ஒரு சங்கிலி போன்று இந்த உறவுகளுக்கே உயிர் என்ன சொல்கிறது முக்கியமான ஒரு காரகர் அவர். அதனால் உறவுகளுக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதகமற்ற சூழ்நிலை கூட இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு லாபம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குதுங்க. சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க லாபம் நிச்சயமாக இருக்கும். இந்த வக்ரகதியில் இருக்கும்போது சனி பகவான் நல்ல லாபங்களை கொடுக்கக்கூடியவராக இருப்பார். 12 ராசிகளுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு நல்ல யோகத்தை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு சனி பகவான். அவர்களுடைய அந்த அசுர அணியில் இருக்கிற கிரகங்களுக்கு, அதாவது பார்த்திங்கன்னா சுக்கிரன், சனி, ராகு, புதன், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த அசுர குலத்தை சேர்ந்த ஒரு டீம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே தெரியும். அந்த கிரகத்தோட ராசிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அமைப்பு தான் இருக்கும். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் அதேமாரி மிதுனம், கன்னி, இந்த ராசிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கட்டாயம் வந்து ஒரு நல்ல பலனை செய்யக்கூடியவராக இருப்பார் சனி பகவான். இந்த வக்ர காலங்களில் பார்த்திங்கன்னா சனி பகவான் மிகச்சிறந்த பலனை செய்வாருங்க. இது வந்து சனி பகவானுடைய வக்ரகதியில் இருக்கக்கூடிய பயிற்சிக்கான பலன்களை கூறினோம், பொதுவான பலன்கள். இப்போ நம்ம மேச ராசிக்கான சனி வக்ரகதியில் இருந்தால் என்ன பலன்ன்றதை பார்ப்போம். கன்னி ராசிக்கான சனி வக்ரகதியில் இருந்தால் என்ன பலன் பார்ப்போம். இப்போ சனிக்கு பார்த்திங்கன்னா ராசி மண்டலத்தில் 6ஆம் இடம் சொல்லக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா கன்னி ராசிக்குங்க அதிகமான புத்திசாலியாக இருப்பாங்க. அது எல்லாத்துக்கும் தெரியும். படிப்பு ரீதியாகவும் சரி, அறிவு ரீதியாகவும் சரி, நல்ல ஒரு புத்தி கூர்மை இருக்கும். இப்போ அப்பேற்பட்ட அந்த ராசியை வந்து சனி பகவான் வக்ரகதியிலே நின்று தன்னுடைய 7ஆம் பார்வையாக சமசப்தம பார்வையாக கன்னியை பார்ப்பதும், கன்னிக்கு அஷ்டம ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரிஷபத்தை தன்னுடைய 3ஆம் பார்வையாக பார்ப்பதும், கன்னிக்கு கேந்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் பாவத்தை தன்னுடைய 10ஆம் பார்வையாக பார்ப்பதும், ஒரு சில அவயோகங்கள் இருந்தாலும் நல்ல பலன்களை அதிகம் செய்ய காத்திருக்கிறார். இப்போ கன்னிக்கு பார்த்திங்கன்னா சனி பகவான் தன் 3ஆம் பார்வையால் அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா 9ஆம் பாவத்துக்கு 12ஆம் இடம். தந்தை வழி சொத்துக்களோ இல்லை தந்தை மூலியமான சில விரயங்கள் ஏற்படலாம். இல்லை தந்தை வழியமாக அவருடைய ஸ்திர சொத்துக்கள் கூட இவங்களுக்கு ஏதாவது வழக்குகள் இருந்தால் அதில் ஒரு வெற்றி கிட்ட வாய்ப்பு இருக்கும் இந்த வக்ரகதியில். அதேமாதிரி பார்த்திங்கன்னா வண்டி 8ஆம் பாவத்தை குறிக்காட்டினாவே நீங்கள் என்ன ஆகலாம், அது கேந்திரஸ்தான தொடர்பு பெறுவதால்
கன்னி ராசியை பொறுத்த மட்டில் தாயார் உடல் ஆரோக்கியம், வண்டி வாகனங்களில் கவனம் செலுத்துவது ரொம்ப முக்கியமான விஷயங்க. அதே மாதிரி கன்னி ராசிக்கு சனி பகவான் 7ஆம் பார்வையாக ஜென்மச்சனியாக கன்னியை பார்க்குறார். 7ஆம் பார்வையாக என்ன பண்ணுறாரு? கன்னியை பார்க்குறார். அப்போது ஜாதகருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நேரத்தில் வந்து உடல்நலக் குறைவு ஏற்படலாம். அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும். அதே போல் பார்த்திங்கன்னா அவருடைய குடும்பத்திலையுமே பார்த்திங்கன்னா ஒரு சில பேரை வந்து கொஞ்சம் அனுசரித்து செல்கிற மாதிரி ஒரு அமைப்பாக இருக்கும். சனி பகவான் பார்க்குறதுனால நிறைய அலைச்சல், குடும்பத்துக்காக இவர் அலையிற மாதிரிலாம் இருக்கும் கன்னி ராசிக்கு. அதே மாதிரி அவருடைய பார்வை வந்து பார்த்திங்கன்னா ராசி மண்டலத்துக்கு பஞ்சமஸ்தானம், கன்னிக்கு பார்த்திங்கன்னா அது கேந்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சனி பகவான் இந்த 4-8 என்று சொல்லக்கூடிய இடத்தை பார்வை செய்யறதுனால தாயார் உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வண்டி வாகனங்களை கவனமாக இருக்கணும். நில சம்பந்தமான விஷயங்களில், ஏன்னா புதன் வந்து டாக்குமெண்ட், ஸோ அதனால் டாக்குமெண்ட் இஷ்யூஸ் இருக்கலாம். அதை நீங்கள் வந்து ஒரு நல்ல வக்கீலை பார்த்து சரியான முறையில் ஆய்வு பண்ணி தான் நீங்கள் ஒரு இடம் வாங்குறதா இருந்தாலும், ஒரு நிதி சேர்ந்த விஷயங்களில் வந்து நீங்கள் முதலீடு பண்ணுறதா இருந்தாலும் நல்ல ஒரு நுட்பமான ஆளை பிடிச்சி நீங்கள் என்ன பண்ணணும், நல்ல முறையில் விசாரித்து தான் எதையும் முடிவு பண்ணணுங்க. அதனால் நல்ல பலன்கள் அதிகம் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சில பலன்களுக்கு நீங்களே வந்து அதை தீர்வு பண்ணி மாற்றிக்கணும். சனி பகவானுடைய பார்வை கன்னி ராசிக்கு கேந்திரத்தில் வேறதுனால தாயார் வழி சொத்துக்களுக்கு ஏதேனும் உங்களுக்கு தாயார் வழி சொத்துக்கள் இருந்தால் அதில் ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி தந்தை வழி சொத்துலேயும் உங்களுக்கு ஒரு யோகங்கள் இருக்குது. தாயார் வழி சொத்துக்களும் கிடைக்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. இப்படி கன்னி ராசிக்கு சொல்லிகிட்டே போகலாம். அந்த பாக்கியஸ்தானத்தை குருவும் பார்வை செய்கிறார். சனியின் பார்வை கேந்திரஸ்தானமாக இருந்தாலும் குருவும் கேந்திரஸ்தானத்தை தொடர்பு கொள்கிறார். அதுவும் புதன் வீட்டிலேயே இருந்து தொடர்பு கொள்கிறார். அதில் மாறுதலான பலன், அதாவது பாதகாதிபதியாக அவர் செயல்படாமல் மாறுதலான பலனை செய்வார். ராகு சாரத்திலிருந்து சனி பகவான் இந்த கேந்திரஸ்தானத்தை பார்க்கறது மிக நல்ல பலனை செய்வார் கன்னி ராசிக்கு. உத்தியோகத்திலும் சரி, கன்னி ராசிக்கு 5-6 ஆதிபத்தியத்தை உரிய சனி பகவான் பூர்வ புண்ணியத்தில் போயிட்டு கோயிலை வழிபாடு பண்ணுறதுனால பிள்ளைகள் வழியிலையும் சத்ருக்கள் வழியிலையும் இருக்கிற எல்லா பிரச்சனையும் அவர் என்ன பண்ணுவார்? காரிய வெற்றிகளை கொடுப்பார். 5-6 ஆதிபத்தியங்களை, பூர்வ புண்ணிய ஆதிபத்தியை பெற்றுள்ளார் சனி பகவான். கன்னிக்கு பார்த்திங்கன்னா அவர் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7லே அமர்ந்திருக்கிறார். அப்போது நிறைய பேர் வந்து மனைவியோட கருத்து வேறுபாடில் இருப்பாங்க கன்னி ராசிக்காரங்க. என்னடா இது, எப்போ பாரு வந்து மனைவியோட சரியான முறையில் அந்யோன்யமாக இருக்க முடியல, சரியான விதத்தில் இருக்க முடியல, நிறைய இவங்க அவங்கள குறை சொல்கிறது, அவங்கள இவங்க குறை சொல்கிறதுன்னு கன்னி ராசிக்காரங்க இந்த உபயராசிகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சப்தமாதிபதி ஒரு சின்ன வீக் பாயிண்ட்டாக இருக்கும். அதனால் மனைவி பாவத்திலே, அதாவது சப்தம ஸ்தானத்திலே சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறதுனால ஏற்கனவே இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இப்போ ஒரு தீர்வாக இருக்கும். மனைவியோட நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். அதேமாதிரி கூட்டாளிகள் நண்பர்களிடையே வந்து இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். இதுவும் ஒரு அற்புதமான யோகம் செய்யக்கூடிய அமைப்பு தான் சனி பகவானால். இந்த மாதிரி ஒரு நல்ல யோகங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாடு, ஒரு சிலருக்கு வெளிநாடு, வெளி மாநிலத்தில் வேலை, வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு இதுவும் அமையுங்க கன்னி ராசிக்கு. ஏன்னா மீனத்தில் வந்து சனி பகவான் இருக்கார். அதனால் வக்ரகதியில் இருக்கிறதுனால சற்று எதிர்மறையான பலன்களை செய்வார் அப்படின்றதில் மாற்று கருத்து இல்லை. அதுபோக கன்னிக்கு வந்து சனி பகவான் 5-6 ஆதிபத்தியம் இருக்கிறதுனால சில பேர் வந்து ஒரு சில விஷயங்களுக்காக 6ஆம் ஆதிபத்தியம் பெற்று அவர் 7ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால வம்பு வழக்கில் இருக்கிறவங்களுக்கு கூட தன்னுடைய வழக்குகள் சாதகமான வெற்றி கொடுக்கக்கூடிய இதுவாகவே அவங்களுக்கு கிடைக்கும். சாதகமான சூழ்நிலை தான் இருக்கும்.
ஸோ கன்னி ராசிக்கு இந்த வக்ரகதியில் சனி பகவானால் இவ்வளோ பலன் பார்த்துருக்கோம். இறை வழிபாடாக அவங்க பெருமாளை வழிபடுவது நல்லது. திருப்பதி போயும் வழிபாடு செய்யலாம். அருகில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு சென்றும் வழிபடலாம். மிக அற்புதமான பலனை செய்யும். குலதெய்வத்தை வழிபாடு செய்வது குறைகளை நீக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். இது இந்த கன்னி ராசிக்கான சனி வக்ர பயிற்சி பலன்களை பார்த்தோம்.